உலகின் மிகவும் திறமையான நோயியல் நிபுணர் மற்றும் மருத்துவர் ஹாரி ரெய்னி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1792 அக்டோபர் 20 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய சதர்லாண்டில் இருக்கிற க்ரீக்கில் ஜார்ஜ் ரெய்னிக்கும் ஆன் ராபர்ட்சன் ரெய்னிக்கும் மகனாக பிறக்கிறார் ஹாரி ரெய்னி. இவர் கூட பிறந்தவங்க 2 எல்டர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டுடைய ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹாரி ரெய்னி குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் சுறுசுறுப்பான குழந்தையாகவும் ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் வளர தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக 1796ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹாரி ரெய்னிக்கு வெறும் 3 வயது இருக்கும்போது, அதாவது ஹாரி ரெய்னி அக்டோபரில் பிறந்திருந்தனால 1796ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹாரி ரெய்னிக்கு 3 வயது தான் இருந்தது. அப்போவே இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக க்ரீக்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஹாரி ரெய்னி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை இவர் ஹாரி ரெய்னி படித்து வந்தாங்க. பிறகு லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, ஃபிலாசபி, தத்துவம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் ஹாரி ரெய்னி படித்து வந்தாங்க. அடுத்து 1801ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 8 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை ஹாரி ரெய்னி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா க்ரீக்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக சேர்த்துடுறாங்க. அந்த லோக்கல் கிராமர் ஸ்கூலானது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஹாரி ரெய்னி இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் க்ரீக் லாங்குவேஜையும் ஹாரி ரெய்னி கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஹாரி ரெய்னி சயின்ஸ் அறிவியலில் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, அதாவது வேதியியல், உயிரியல், இந்த 2 பாடங்களை ரொம்ப ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ஹாரி ரெய்னி படித்து வந்தாங்க. கூடுதலாக ஹாரி ரெய்னி இவருடைய உயர்கல்வியை ரொம்ப வேகமாகவே அடுத்தடுத்த கிரேட்ஸ் முடிச்சு வந்தாங்க. இதன் காரணமாக 1806ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 13 வயதிலேயே ஹாரி ரெய்னி இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக ஸ்காட்லாண்டுடைய சதர்லாண்டில் இருக்கிற க்ரீக்கில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1806ஆம் ஆண்டு இவருடைய 13 வயதிலிருந்து ஹாரி ரெய்னி இவருடைய கல்லூரி படிப்பை தொடங்குறாங்க. குறிப்பாக இவருடைய கல்லூரி படிப்பின் போது ஹாரி ரெய்னி க்ரீக், லட்டின் போன்ற லாங்குவேஜஸ் படிக்கக்கூடிய கிளாசிக்ஸ் படித்தாங்க. அதுக்கப்புறமா மேத்தமேட்டிக்ஸ், கணிதவியல் படித்தாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, வேதியியல், இது போன்ற பாடங்களெல்லாம் இவர் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இந்த க்ரீக் அண்டு லட்டின் இந்த 2 லாங்குவேஜஸில் இவர் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. 2 லாங்குவேஜஸ்க்கு உண்டான எக்ஸாமினேஷனில் இவர் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாங்க. இதன் காரணமாக அந்த ப்ரைஸும் வழங்கப்பட்டது. இதுக்கிடையில் தான் மெல்ல மெல்ல ஹாரி ரெய்னிக்கு மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட தொடங்குது. இதன் காரணமாக 1808ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹாரி ரெய்னி இவருடைய 15 வயதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடியை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய மெடிக்கல் ஸ்கூலான ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் ஆஃப் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி, அது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும், அங்கே இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கு ஜாயின் பண்ணி 1808ஆம் ஆண்டிலிருந்து ஹாரி ரெய்னி மருத்துவம் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியாக இவர் MBCHB படித்து வந்தாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் சிரிஜே அப்படின்னு அர்த்தம். இதே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஹாரி ரெய்னி அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் துரதிருஷ்டவசமாக 1810ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னியோடைய அப்பாவான ஜார்ஜ் ரெய்னி கிட்டத்தட்ட அவருடைய 76 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹாரி ரெய்னியோடைய அப்பா 1734ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1810ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 76 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது ஹாரி ரெய்னியோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஹாரி ரெய்னி ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இதன் காரணமாக இவர் ஒரே இடத்துல படிச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரியான இவருடைய அப்பாயினுடைய நினைவு இருக்கும் அப்படின்னு இவர் வேறு ஒரு யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்ற ப்ராமினண்டான மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த 1810ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஹாரி ரெய்னி யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து
அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய எடன்பராக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது ஹாரி ரெய்னி வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற மருத்துவ பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ பாடங்களை ஹாரி ரெய்னி படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவருக்கு பெத்தாலஜி நோயியலில் தான் அதிகமான ஆர்வம் இருந்தது. இதனால் நோயியல் பாடத்தை படிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அதே மாதிரி நோய் ஏற்படக்கூடிய தன்மை, இது குறித்தெல்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அந்த நோயியல் பாடங்களில் ஹாரி ரெய்னி அதிகமான கவனம் செலுத்தி வந்தாங்க. பிறகு இறுதியாக 1812ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 19-20 வயதில் ஹாரி ரெய்னி இவருடைய மருத்துவ கல்வியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவர் மறுபடியும் கிளம்பிடுறாங்க. இந்த கிளாஸ்கோவில் தான் ஹாரி ரெய்னியோடைய ஃபேமிலி இந்த காலகட்டத்தில் இவருடைய அம்மா, இவருடைய பிரதர்ஸ்லாம் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை, ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே ஹாரி ரெய்னி ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு எழுத்தராக ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெசிடெண்ட்டாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஹாரி ரெய்னி வந்து இப்போ மருத்துவ கல்வியை முடித்த உடனே மருத்துவ பட்டம் பெற்றனால நேரடியாக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஹாரி ரெய்னி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹாரி ரெய்னி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஹாரி ரெய்னி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் ஹாரி ரெய்னி வந்து இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹாரி ரெய்னி வந்து இவருடைய கிளர்க்காக இவருடைய பணியையும் தொடங்கி வந்தாங்க. முதலாவது ஆண்டு ஹாரி ரெய்னிக்கு 7 பவுண்ட்ஸ் தான் வந்து சம்பளமாக இந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து ஹாரி ரெய்னி குறிப்பிட்ட ஒரு விஷயம். இதுக்கப்புறம் 1813ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னி இவருடைய மருத்துவ பயிற்சியை வந்து ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்து கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியிலேருந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக கிளர்க்காக இவருடைய பணியை தொடர்ந்து வந்தாங்க. இறுதியாக 1814ஆம் ஆண்டு மே மாதம் ஹாரி ரெய்னி வந்து இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய கிளர்க் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஹாரி ரெய்னி இந்த காலகட்டத்தில் ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதன் காரணமாக இந்த 1814ஆம் ஆண்டு மே மாதம் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவர் போயிடுறாங்க. பாரிஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில், பாரிஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜாயின் பண்ணி ஆப்தல்மாலஜி கண் மருத்துவத்தை ஹாரி ரெய்னி வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவருக்கு வந்து குவாம் டூபிட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அதே மாதிரி மிஸ்டர் ரூ அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், அதுக்கப்புறமா மிஸ்டர் மேத்யூ அப்படின்னு இன்னொரு மருத்துவர். ஸோ இவங்களுடைய அறிமுகம் எல்லாம் ஹாரி ரெய்னிக்கு கிடைச்சது. அதில் பர்டிகுலராக இந்த குவான் டூபிட்ரன் அப்படின்ற இந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை இந்த காலகட்டத்தில் பண்ணாங்க. அதாவது ஒரு நோயாளி, அந்த நோயாளியினுடைய மண்டை ஓடு வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் மண்டை ஓட்டில் காயம் ஏற்பட்டிருந்தது. ஸோ அந்த காயத்தை சரி செய்யறதுக்காக ஒரு அறுவை சிகிச்சையை இந்த குவான் டூபிட்ரன் அப்படின்ற சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து பண்ணாங்க. அதை பார்த்த பிறகு ஹாரி ரெய்னி அந்த ஒரு குவான் டூபிட்ரன் அப்படின்ற சர்ஜனால் ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா அந்த குவான் டூபிட்ரன் அப்படின்ற அந்த சர்ஜன் வந்து ரொம்பவே சிறப்பாகவே அந்த ஒரு சர்ஜரி வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணாங்க. ஏன்னா இந்த 1800கள் காலகட்டமானது மருத்துவத்தில் பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மயக்க மருந்தே கண்டுபிடிக்கப்படலை. ஸோ மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாதனால அறுவை சிகிச்சை பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சவால் நிறைந்த ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு நோயாளிக்கு ஒரு கை விரலை வந்து வெட்டி எடுக்கணும் அப்படின்ற நிலைமை இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த நோயாளிக்கு மயக்க மருந்து இல்லாதனால அந்த நோயாளி முழிச்சிருக்கும் போதே அந்த நோயாளியினுடைய கை விரலை வந்து அகற்ற வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி இருக்கும்போது அந்த நோயாளியினுடைய அந்த வலி, வேதனை, அந்த நோயாளி துடிக்கும் விதம், ஸோ இதெல்லாமே வந்து மிகவும் கொடூரமாக இருக்கும். இதனாலேயே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சை பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஸோ அந்த சவாலையும் அந்த குவான் டூபிட்ரன் அப்படின்ற சர்ஜன் மிக சிறப்பாக அந்த அறுவை சிகிச்சை செஞ்சாங்க, அதுவும் தலையில். ஸோ இது ஹாரி ரெய்னிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து ஹாரி ரெய்னி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பேப்பராகவே அந்த ஒரு ஒர்க்கை எழுதுகிறாங்க. அதாவது அந்த நோயாளியினுடைய தலையில் ஏற்பட்ட காயம், அதுக்கு இந்த குவான்
டூபிட்ரன் எப்படி சிகிச்சை கொடுத்தார் அதை இவர் எழுதி இன்ஜுரிஸ் ஆஃப் த ஹெட் ரெக்வயரிங் ட்ரப்பன் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு முக்கியமான ரிசர்ச் பேப்பரை இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஹாரி ரெய்னி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப்பன் அப்படின்னு முடியுது இந்த ரிசர்ச் பேப்பர். ட்ரிப்பன் அப்படின்ற என்னன்னா ட்ரிபைன் அப்படின்ற ஒரு வகையான ஒரு ரம்பம். இந்த ட்ரிபைன் வச்சு தான் இந்த நோயாளிகளினுடைய அந்த ஸ்கெலட்டன் அப்படின்ற மண்டையோடு அதை வந்து துளையிடுவாங்க. ஸோ அந்த கருவி அந்த ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ட்ரிபைன் அப்படின்றது. அதுதான் ஷார்ட்டாக இவர் வந்து ட்ரிபன் அப்படின்னு இந்த த இன்ஜுரிஸ் ஆஃப் தி ஹெட் ரெக்வயரிங் ட்ரிபன் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1815ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னி வந்து மார்ச் 20, 1815 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்தாங்க. இந்த காலகட்டத்தில் நெப்போலியன் போனாபார்ட் அவர் வந்து எல்பாவில் ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறம் மீண்டு வந்து ஃப்ரான்ஸில் அவருடைய ஆட்சியை தக்க வச்சாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹாரி ரெய்னி வந்து பார்த்தாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். இது ஒரு பக்கம் இருக்க, இதே 1815 காலகட்டத்தில் ஆப்தல்மாலஜி கண் மருத்துவத்தில் இவருடைய பயிற்சிகளும் மேற்கொண்டாங்க. இறுதியாக அந்த 1815ஆம் ஆண்டுடைய சம்மரில் ஹாரி ரெய்னி வந்து பிரான்ஸோடைய பாரிஸ்ல இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கு கிளம்புறாங்க. குறிப்பாக இவர் வந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ்ல இருந்து இவர் வந்து பெல்ஜியமில் இருக்கிற பிரசல்ஸ் வழியாக இவர் வந்து கிளம்புனாங்க. அப்போ வாட்டர்லூ அப்படின்ற ஒரு இடத்தையும் இவர் வந்து கடந்து போனாங்க ஜூன் மாதம். இப்படி கடந்து போன 2 வாரங்களுக்கு பிறகு அந்த வாட்டர்லூ அப்படின்ற ஃபேமஸான இடத்துல தான் நெப்போலியன் போனாபார்ட் இறுதியாக தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த இடத்த கடந்து இவர் வந்து 1815 ஜூன் மாதத்துக்கு பிறகு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே மறுபடியும் ஹாரி ரெய்னி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ஹாரி ரெய்னி அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய 157 வெஸ்ட் ஜார்ஜ் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம், அங்கே ஹாரி ரெய்னி இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸை தொடர்றாங்க. அதாவது ஒரு மருத்துவராக இவருடைய பணியை தொடர்றாங்க. ஒரு சின்ன மருத்துவமனை இவரே நிறுவி ஹாரி ரெய்னி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1817ஆம் ஆண்டு கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனை, அங்கே ஹாரி ரெய்னி ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் 25 வயசு கூட ஹாரி ரெய்னிக்கு பூர்த்தி அடையலை. ஸோ அந்த காலகட்டத்திலே ஒரு உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் ஹாரி ரெய்னி நியமிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து 1818ஆம் ஆண்டு நவம்பர் 30 அன்னைக்கு இவருடைய 26 வயதில் ஹாரி ரெய்னி வந்து பார்பரா கோர்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1820ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னிக்கும் இவருடைய மனைவியான பார்பரா கோர்டன் ரெய்னி இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை ஆன் பால்ஃபோர் ரெய்னி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை 1820ஆம் ஆண்டு பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஹாரி ரெய்னி பொது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் கண் மருத்துவத்திற்கு அப்படின்னு தனியாக ஒரு மருத்துவமனை இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த கண் மருத்துவமனையை நிறுவனம் எப்படியாவது அப்படின்னு ஹாரி ரெய்னி இவருடைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இதுக்கு சில நபர்களினுடைய ஆதரவும் ஹாரி ரெய்னிக்கு கிடைச்சது. அதில் குறிப்பிட்ட நபர் வந்து ஜான் கிப்சன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இவர் வந்து ஹாரி ரெய்னியோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் படிக்கும்போதே இவருடைய நண்பராக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி சில நபர்கள் ஹாரி ரெய்னிக்கு உதவி செஞ்சாங்க. இந்த உதவியின் மூலமாக 1824ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் கிளாஸ்கோ ஐ இன்ஃபர்மரி அப்படின்னு ஒரு கண் மருத்துவமனை நிறுவப்பட்டது. அதுக்கு மிகவும் முக்கிய காரணமாக ஹாரி ரெய்னி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்கோ ஐ இன்ஃபர்மரியோடைய ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், ஒரு ஆலோசனை மருத்துவராகவும் ஹாரி ரெய்னி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 1821 இந்த காலகட்டத்திலே ஹாரி ரெய்னி வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியிலிருந்து ரிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 1824ஆம் ஆண்டு இவர் வந்து கிளாஸ்கோ ஐ இன்ஃபர்மரியை நிறுவி அதனுடைய ஒரு முக்கியமான கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1826ஆம் ஆண்டு ஜனவரி 1 அன்னைக்கு அப்போதைய நியூ இயரின் போது ஹாரி ரெய்னிக்கும் இவருடைய மனைவியான பார்பரா கோர்டன் ரெய்னிக்கும் 2வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை வந்து ராபர்ட் ரெய்னி அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை. ஸோ 1826ஆம் ஆண்டு ஜனவரி 1 அன்னைக்கு பிறந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹாரி ரெய்னி வந்து தொடர்ச்சியாக மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ விரிவுரைகளையுமே ஹாரி ரெய்னி கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 2 சப்ஜெக்ட்ஸ். ஒன்று வந்து
பெத்தாலஜி நோயியல், இன்னொன்று வந்து இந்த ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம். இந்த 2 மருத்துவ பாடங்களையும் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக ஹாரி ரெய்னி இவருடைய பங்களிப்பை ஆற்றத் தொடங்கியிருந்தாங்க. இது மாதிரி 1830 காலகட்டத்தில் படிப்படியாக ஹாரி ரெய்னி ரொம்ப ஃபேமஸான ஒரு லெக்சரர் ஆக தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஹாரி ரெய்னி இவருடைய மருத்துவமனையில் தான் மருத்துவ மாணவர்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து இவருடைய விரிவுரைகள் கொடுத்து வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்புன்னு, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட், அவங்க தரப்பில் இருந்து 1832ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னியை ஒரு லெக்சரராக நியமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து மருத்துவ மெடிசனை லெக்சரராக இருந்து ஒரு விரிவுரையாளராக இருந்து 1832ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிசன் அங்கே இவருடைய விரிவுரைகளை மருத்துவ மாணவர்களுக்கு ஹாரி ரெய்னி கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. மேலும் இதே 1832ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னிக்கும் இவருடைய மனைவியான பார்பரா கோர்டன் ரெய்னிக்கும் மூன்றாவதாக இன்னொரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வந்து ஜார்ஜ் ரெய்னி அப்படின்னு ஹாரி ரெய்னி இவருடைய அப்பாயினுடைய பேரை வந்து சூட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாரி ரெய்னிக்கும் இவருடைய மனைவியான பார்பரா கோர்டன் ரெய்னிக்கும் ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள். மொத்தமாக 3 குழந்தைகள் தானா அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இந்த 3 பேருடைய பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, மற்ற குழந்தைகளும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஹாரி ரெய்னியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இப்படியான மகிழ்ச்சிகளும் ஹாரி ரெய்னியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிகழ்ந்து வந்தது. ஆனால் அதே சமயம் சில துரதிருஷ்டவசமான நிகழ்வுகளும் நடந்தது. அதில் குறிப்பாக 1832 காலகட்டத்தில் ஹாரி ரெய்னி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான MD டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஹாரி ரெய்னியுடைய அம்மாயினுடைய உடல்நிலை மோசமடைஞ்சு வந்தது. இறுதியாக அவங்க 1833ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னியுடைய அம்மாவான ஆன் ராபர்ட்சன் ரெய்னி இறந்து போயிடுறாங்க. ஸோ இது மாதிரியான துக்க நிகழ்வுகளும் ஹாரி ரெய்னியுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. ஆனால் இதையும் கடந்து ஹாரி ரெய்னி தொடர்ச்சியாக இவருடைய பொது வாழ்க்கையில் இவருடைய கவனத்தை செலுத்தினாங்க. அதில் குறிப்பாக 1833ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து ஹாரி ரெய்னி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஹாரி ரெய்னி அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அங்குமே ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக, ஒரு ஆலோசனை மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து நிறைய மருத்துவ மாணவர்கள் ஹாரி ரெய்னியுடைய விரிவுரை ஈர்க்கப்பட்டு எக்கச்சக்கமான நபர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிசனுக்கு இவருடைய விரிவுரைகளை அட்டென்ட் பண்ணுறதுக்கு வர தொடங்கியிருந்தாங்க. மெல்ல மெல்ல ஹாரி ரெய்னியுடைய புகழும் கிளாஸ்கோவை தாண்டி ஸ்காட்லாந்து முழுக்க பரவ தொடங்கியிருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் ஹாரி ரெய்னி இவர் விரிவுரை கொடுக்கும்போது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவத்தை கற்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தெளிவு, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எளிமை, இந்த ரெண்டும் தான் மருத்துவ மாணவர்களை மிகப்பெரிய அளவில் ஹாரி ரெய்னியை நோக்கி ஈர்க்க தொடங்கியிருந்தது. மேலும் ஹாரி ரெய்னி இது மாதிரி இவருடைய விரிவுரைகளை தெளிவாகவும் எளிமையாகவும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முழுமையாக இவருக்கு மெடிக்கல் சார்ந்த நாலேஜ் அதிகமாக இருந்தது. இதனால எண்ணிலடங்காத பல விஷயங்களை பாடத்திட்டம் கடந்தும் ஹாரி ரெய்னி மருத்துவ மாணவர்களுக்கு கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக 1839ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்க தரப்பில் இருந்து ஹாரி ரெய்னியை லெக்சரர் ஆன் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசனாக நியமிக்கிறாங்க. ஏற்கனவே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிசன் அங்கே தான் இவர் லெக்சரராக இருந்தாங்க. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோலையே லெக்சரர் ஆன் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசனாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ மருத்துவத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக 1839ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஹாரி ரெய்னி இவருடைய பணியை தொடர்ந்தாங்க. இதுக்கிடையில் 1840 காலகட்டத்தில் ஹாரி ரெய்னிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர்ஷிப் வேணும் அப்படின்னு இவர் அதுக்குண்டான அப்ளிகேஷன் போட்டாங்க. ஸோ அதில் ஹாரி ரெய்னி வந்து ஜெயிச்சிடறாங்க மற்றவங்களை கிராஸ் பண்ணி. ஸோ 1841ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னி ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க 1841ஆம் ஆண்டு. அதாவது ரீஜியஸ் அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ராயல் ஃபேமிலினாலேயோ கிங் ஃபேமிலினாலேயோ ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற டைட்டில் வந்து சேர்ந்துரும். ஸோ அது மாதிரி இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்டு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற இந்த ப்ரொஃபஸர்ஷிப்பை கிங் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி தரப்பில் இருந்து தான் நிறைவேறினாங்க. அதனால அதுக்கு பேர் வந்து ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்டு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு. இந்த பொறுப்பில் 1841ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவமாகவும் இருந்தது. இதில் இந்த ஃபெரன்சிக் மெடிசன் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா தடயவியல் மருத்துவம் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது மருத்துவ நீதித்துறை. இது ரெண்டுமே வந்து
சட்டத்துக்கு மருத்துவ அறிவியலை பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவத்தின் கிளை தான் இந்த ரெண்டுமே. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ உதாரணத்துக்கு கைரேகை, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் செய்தவர்களினுடைய கைரேகை, அதுக்கப்புறமா ஒரு இதவங்க இறந்து போயிருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இறந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான காயங்கள் ஏற்பட்டிருக்கு, ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபெரன்சிக் மெடிசன் அண்டு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை வந்து கற்பிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக ஹாரி ரெய்னி இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1843ஆம் ஆண்டு சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆனது டிஸ்ரப்ஷன் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த 1843 காலகட்டத்தில் இவர் வந்து ஹாரி ரெய்னி வந்து ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு உறுப்பினராக. ஸோ இது வந்து ஹாரி ரெய்னியோடைய பர்சனல். இன்னொரு பக்கம் ஹாரி ரெய்னி பொது வாழ்க்கையில் ஃபெரன்சிக் மெடிசன், அந்த தடயவியல் மருத்துவம், இதை மேலும் கூடுதலாக ஹாரி ரெய்னி வந்து கற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக இதுக்காகவே இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அடிக்கடி பல்வேறு நாடுகளுக்கும் சென்றாங்க. அதில் குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் அங்குமே கூடுதலாக ஹாரி ரெய்னி வந்து ஃபெரன்சிக் மெடிசன் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கு கற்றுக்கொண்ட விஷயங்களை ஹாரி ரெய்னி மருத்துவ மாணவர்களுக்கு கற்பித்தாங்க. ஸோ வெறும் பாட புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பித்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்லை அந்த மாதிரி நினைக்காம, இன்னும் வெவ்வேறு கண்ட்ரீஸில் எந்த மாதிரி இருக்குது, அங்கெல்லாம் எந்த மாதிரி இந்த ஃபெரன்சிக் மெடிசனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து மருத்துவ மாணவர்களுக்கு ஹாரி ரெய்னி இவருடைய விரிவுரைகளை இவருடைய கற்பித்தலை கொடுத்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி ஹாரி ரெய்னி வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற மருத்துவ மாணவர்கள் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நோயியல் நிபுணராகவும் மருத்துவராகவும் இவர் வந்து வலம் வந்தாங்க. இதுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஹாரி ரெய்னிக்கு வழங்கப்பட்டது. அது வந்து 1850களுக்கு பிறகு, குறிப்பாக 1852ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அந்த பொறுப்பில் இருக்கும்போதே கூடுதலாக இவர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய வைஸ் ரெக்டராக நியமிக்கப்படுறாங்க. ரெக்டர் அப்படின்றது பிரசிடென்ட் அப்படின்னு பொருள்படும். ஸோ வைஸ் ரெக்டர் அப்படின்றது துணை தலைவர். ஸோ அந்த பொறுப்பில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் 1852ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னி நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி ஹாரி ரெய்னியோடைய பொது வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தோடு இருந்தது. ஆனால் 1854 ஜூலை 8 அன்னைக்கு இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஹாரி ரெய்னியோடைய மனைவியான பார்பரா கோர்டன் ரெய்னி அவங்களுடைய கிட்டத்தட்ட 61 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹாரி ரெய்னியோடைய மனைவி 1793ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவரோட கிட்டத்தட்ட ஒரு வயசு கம்மி. அவங்க 1854 ஜூலை 8 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய 61 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது ஹாரி ரெய்னியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இன்னொரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஹாரி ரெய்னி தொடர்ச்சியாக ப்ரொஃபஸராக இவருடைய ஒர்க்கை பண்ணாங்க. அதேமாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவராகவும் இவரே தனியாக ஒரு மருத்துவமனை நிறுவி அங்கே மருத்துவ சிகிச்சைகளும் கொடுத்து வந்தாங்க. அதேமாதிரி கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி, கிளாஸ்கோ ஐ இன்ஃபர்மரி அங்கெல்லாமே கன்சல்டிங் ஃபிசிஷியனாகவும் ஹாரி ரெய்னி தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி இருக்க இதே காலகட்டத்தில் அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு மெம்பர்ஷிப்பையும் இவர் வந்து பெற்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்திலலாம் அது ராயல் சார்ட்டர் பெறாமல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா அப்படின்னு இருந்தது. இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதில் வந்து இவர் வந்து ஹாரி ரெய்னி ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னி கிட்டத்தட்ட இவருடைய 70 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. மேலும் வைஸ் ரெக்டர் அப்படின்ற பொறுப்பில் மட்டும் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. இங்கிருந்து இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஹாரி ரெய்னி ரிட்டையர் ஆனதுக்கு முக்கிய காரணம் இவர் தனிப்பட்ட முறையில் மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுதான் வந்து ஹாரி ரெய்னிக்கு அதிகமான விருப்பம் இருந்தது. இதன் காரணமாக 1862க்கு பிறகு ஹாரி ரெய்னி இவருடைய வீட்டிலேயே நோயாளிகளை சந்தித்து சிகிச்சையும் கொடுத்து வந்தாங்க. இதுக்கிடையில் ஹாரி ரெய்னியோடைய மகன்கள் 2 பேர். ஒருத்தர் ராபர்ட் ரெய்னி, அவர் வந்து தேவாலய பணிகளில் ஈடுபட்டு மிக முக்கிய பொறுப்பில் அவர் வந்து ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டில் போனாங்க. இதே சமயம் இன்னொரு மகனான ஜார்ஜ் ரெய்னி இந்த 1832ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் வந்து இவரை போலவே ஹாரி ரெய்னி போலவே மருத்துவம் படித்தாங்க. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு 1864ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஜார்ஜ் ரெய்னி அப்படின்ற ஹாரி ரெய்னியோடைய மகனுக்கு. அந்த மகன் வந்து ஹாரி ரெய்னியோடைய பேர், அதாவது ஜார்ஜ் ரெய்னி அவருடைய
அப்பா பேரையே அவருடைய மகனுக்கும் ஹாரி ரெய்னி அப்படின்னு வச்சாங்க. ஸோ ஹாரி ரெய்னியோடைய மகனுடைய மகன், அதாவது ஹாரி ரெய்னியோடைய கிராண்ட்சன் பேரனுடைய பேரும் ஹாரி ரெய்னி தான். ஸோ அந்த ஹாரி ரெய்னியையும் இப்படியா மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஹாரி ரெய்னியோடைய மகன் வந்து நினச்சி வந்தாங்க. இதுக்கிடையில் தான் துரதிர்ஷ்டவசமாக 1869ஆம் ஆண்டு டைஃபஸ் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு ஹாரி ரெய்னியோடைய மகனான ஜார்ஜ் ரெய்னி கிட்டத்தட்ட அவருடைய 37 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா 1832ஆம் ஆண்டு பிறந்தவர் ஜார்ஜ் ரெய்னி, 1869ஆம் ஆண்டு அவருடைய 37 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுவும் ஹாரி ரெய்னியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்து இவர் மனதளவில் சோகமடைகிறதுக்கு காரணமாக இருந்தது. இதுக்கப்புறமா 1870 காலகட்டத்தில் பெருசாக ஹாரி ரெய்னி ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவருடைய பேர குழந்தைகள் அவங்கள வந்து எப்படியாவது பேரன் பேத்திகளை படிக்க வைக்கணுன்றதில் ஹாரி ரெய்னி இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. கூடுதலாக ரெய்னி பர்சரிஸ் அப்படின்னா ஹாரி ரெய்னி ஒரு முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப்பை இவர் வந்து நிறுவனாங்க. அதை பயன்படுத்தி இந்த ஃபினான்சியலாக, அதாவது நிதி ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக படிக்க முடியாமல் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக ரெய்னி பர்சரிஸ் அப்படின்னு ஹாரி ரெய்னி அவருடைய பேரில் ஒரு ஸ்காலர்ஷிப்பை நிறுவி அதை வழங்க தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் இவர் பெத்தாலஜிக்கும் மெடிசனுக்கும் ஆற்றின பங்களிப்புக்காக 1873ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பில் இருந்து இவருக்கு ஆனரரி டிகிரி ஆஃப் எல்எல்டி வழங்கப்பட்டது. இந்த எல்எல்டி அப்படின்றது லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா, சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் இருக்குது. இந்த 2 லாஸ் உள்ளடங்கியது தான் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற இந்த கௌரவ டாக்டர் பட்டம். இது லட்டினில் எல்எல்டி அப்படின்றது. ஸோ இந்த எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் 1873ஆம் ஆண்டு ஹாரி ரெய்னிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா ஹாரி ரெய்னி சில ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. இவர் உடல்நல குறைபாடுனாலே பாதிக்கப்படவும் செஞ்சாங்க. இறுதியாக இவர் வந்து 1876 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு இவருடைய 83 வயதில் ஹாரி ரெய்னி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1876 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு இவருடைய 83 வயதில் ஹாரி ரெய்னி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் பண்ணப்பட்டது. அது வந்து ஜேம்ஸ் ஃபார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஜான் கிரஹாம் கில்பர்ட் அப்படின்ற ஆர்டிஸ்டோடைய ஒரு முக்கியமான படைப்பை வந்து அடிப்படையாக கொண்டு ஒரு முக்கியமான மெசிடின்ட் அப்படின்ற ஒரு படைப்பு, ஒரு ஆர்ட் ஒர்க்கை உருவாக்குறாங்க. அது வந்து ஹாரி ரெய்னியை கௌரவப்படுத்துறதுக்காக. அந்த ஆர்ட் ஒர்க்கானது இன்னைக்கு வரைக்குமே ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஸ்காட்டிஷ் நேஷனல் போர்ட்ரேட் கேலரி அங்கே வந்து வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இப்படி இறந்த பிறகும் ஹாரி ரெய்னி கௌரவப்படுத்தப்படுறதுக்கு முக்கிய காரணம் ஹாரி ரெய்னி வாழும்போது நோய்களுக்கும் மருத்துவத்திற்கும் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட ஹாரி ரெய்னி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.